பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட் கேசரி செய்வோமா. பொடிசா கட் பண்ணி தான் வச்சிருக்கேனே தவிர ஜூஸ் அடிக்க மாட்டேன். பைனாப்பிள் நிறைய போடுறதுனால நான் நட்ஸ் எல்லாம் குறைவாதான் போட்டிருக்கேன். வறுத்த ரவையா இருந்தாலுமே நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் வறுக்கும் போது டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், நெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கிடணும். பைனாப்பிளையும் போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ஒரு ஸ்பூன் போல ஃபர்ஸ்ட் சீனியை போட்டுட்டு பொடிசாவே கட் பண்ணிடுவோம். அப்பதான் அந்த அதே மாதிரி ஒரு கப்பு ரவைக்கு நான் ஒரு 2.5 கப்பு பைனாப்பிளாவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ஈக்குவல் கூடுதலா ஒரு பங்கு ரவைக்கு 3 கப்பு அப்படி நம்ம எடுத்தா மட்டுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஜூஸ் அடிச்சு விடலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துடலாம். இது கூட லைட்டா ஒரு உப்பும். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரவை ஆட் பண்ணுவோம். இது லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல கூட நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணணும். நான் லைட்டா பாதாம் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன்.